வணக்கம் தமிழ் மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆண்டுதோறும் எத்தனை துறைகளில் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 5 துறைகள், ஆப்ஷன் பி 6 துறைகள், ஆப்ஷன் சி 7 துறைகள், ஆப்ஷன் டி 8 துறைகள். சரியான விடை ஆப்ஷன் பி 6 துறைகள். இயற்பியல், வேதியியல், மருத்துவம் அல்லது உடலியங்கியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம். ஆல்ஃபிரட் நோபல் உயிலில் குறிப்பிடப்படாதது, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதியார், ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் டி முல்க் ராஜ் ஆனந்த். சரியான விடை ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகண மன பாடலை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காள மொழியில் எழுதினார். இது அதிகாரப்பூர்வமாக 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விங்ஸ் ஆஃப் ஃபயர் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு. சரியான விடை ஆப்ஷன் சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்புத்தகம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் சுயசரிதையாகும். இந்த பயணத்தில் அருண் திவாரியும் அவருக்கு துணையாக இருந்தார். இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் இந்திய நகரங்கள் எவை? ஆப்ஷன் ஏ டெல்லி புதுடெல்லி, ஆப்ஷன் பி மும்பை புனே, ஆப்ஷன் சி ஹைதராபாத் செகந்திராபாத், ஆப்ஷன் டி கொல்கத்தா ஹவுரா. சரியான விடை ஆப்ஷன் சி ஹைதராபாத் செகந்திராபாத். ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் நகரங்கள் ஹுசேன் சாகர் ஏரியால் பிரிக்கப்பட்டு ஒன்றாக இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ டென்னிஸ், ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி பேட்மிண்டன், ஆப்ஷன் டி கிரிக்கெட். சரியான விடை ஆப்ஷன் சி பேட்மிண்டன். தாமஸ் கோப்பை என்பது உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பால் நடத்தப்படும் ஆண்களுக்கான சர்வதேச பேட்மிண்டன் அணி சாம்பியன்ஷிப் போட்டியாகும். 1 லிட்டர் வழக்கமான கடல் நீரில் எத்தனை கிராம் உப்பு சோடியம் குளோரைடு உள்ளது? ஆப்ஷன் ஏ சுமார் 10 கிராம், ஆப்ஷன் பி சுமார் 25 கிராம், ஆப்ஷன் சி சுமார் 35 கிராம், ஆப்ஷன் டி சுமார் 50 கிராம். சரியான விடை ஆப்ஷன் சி சுமார் 35 கிராம். சராசரியாக கடல் நீரின் உவர்ப்பிரம் அதாவது செலைனிட்டி 1 லிட்டருக்கு சுமார் 35 பகுதிகள் ஆயிரத்திற்கு அதாவது 35 கிராம் ஆகும். இதில் பெரும்பாலானவை சோடியம் குளோரைடு அதாவது சமையலுப்பு ஆகும். பாட்டிலில் அடைக்கப்பட்ட சோடா நீரில் உள்ள வாயு எது? ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி நைட்ரஜன். சரியான விடை ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. சோடா நீர் அல்லது காற்றூட்டப்பட்ட பானங்கள் தயாரிப்பதற்கு அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு திரவத்தில் கரைக்கப்படுகிறது. இதுவே புத்துணர்ச்சி ஊட்டும் குமிழிகளுக்கு காரணம். உலகின் மிக நீளமான ரயில் தண்டவாளம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி கனடா. சரியான விடை ஆப்ஷன் பி ரஷ்யா. உலகின் மிக நீளமான ரயில் தண்டவாளம் ரஷ்யாவில் உள்ள டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே ஆகும். இது மாஸ்கோவிலிருந்து விளாடிவோஸ்டாக் வரை சுமார் 9289 கிலோமீட்டர் தூரம் நீள்கிறது. ஜப்பானின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ சிகாகோ, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி டோக்கியோ, ஆப்ஷன் டி கனடா. சரியான விடை ஆப்ஷன் சி
டோக்கியோ. டோக்கியோ என்பது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்களில் ஒன்றான ஜப்பானின் அதிகாரப்பூர்வ தலைநகரம் ஆகும். பால் உற்பத்தியில் உலகின் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி பிரேசில். சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் பால் உற்பத்தி உலக உற்பத்தியில் சுமார் 24% பங்களிக்கிறது. நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ டென்னிஸ், ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி பேட்மிண்டன், ஆப்ஷன் டி கிரிக்கெட். உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.